செப்டம்பர் 27 இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை மினி விலாக் இது. முதல் புரட்டாசி சனிக்கிழமைக்கு 15 வருடங்கள் கழிச்சு திருவள்ளூர் வைத்திய வீரராகவ சுவாமி கோயிலுக்கு போயிருந்தேன். செகண்ட் சனிக்கிழமைக்கு என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் சென்னை திருநீர்மலையில அமைந்திருக்கும் நீர்வண்ண பெருமாள் கோயிலுக்கு ஃபேமிலியா போயிருந்தோம். எத்தனையோ முறை பைபாஸ் வழியா டிராவல் பண்ணும்போது தூரத்துல இருந்து இந்த கோவிலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போனதோட சரி, நேர்ல போனதே கிடையாது. சோ இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமைக்கு திருநீர்மலை கிளம்பிட்டோம். திருநீர்னு பெயர் இருப்பதால இத பல வருடங்களா முருகன் கோவில்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிய வந்தது இது பெருமாள் கோவில்னு. திருநீர்மலையுமே 108 திவ்ய தேசங்கள்ல 60வது திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வாரால பாடல் பெற்ற ஸ்தலம். மலைக்கு மேல போக படிக்கட்டு மட்டும்தான் ஒரே வழி. மொத்தம் 365 படிக்கட்டுகள்னு ஆன்லைன்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வருடத்தோட நாட்களை குறிக்க தான் இத்தனை படிக்கட்டுகள்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை சரியான வெயிலா இருந்துச்சு. எப்படியோ ஆச்சா போச்சான்னு ஏறி மலை உச்சிக்கு போயாச்சு. நம்மளை விட வயதானவர்கள்லாம் சர்வசாதாரணமா படி ஏறி போகிறத பார்க்கும்போது ரொம்ப தலைகுனிவா தான் இருந்துச்சு. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உச்சி வரைக்கும் படிக்கட்டு பாதை ஃபுல்லா ஷீட் போட்டு கவர்டா தான் இருக்கு. சோ வெயில் மழை எதுவா இருந்தாலும் நீங்க ஈஸியா படி ஏறிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை என்பதால மலைப்பாதை முழுக்க கூட்டமா தான் இருந்துச்சு. தரிசனம்க்கு ரொம்ப நேரம் ஆகிடுமோன்னு நினைச்சோம். ஆனா ப்ராப்பரா கிரவுட் மேனேஜ்மெண்ட் செய்து எல்லாரையும் உள்ள விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. கோயில்ல கும்பாபிஷேகம்கான பணிகள்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 6 மாதங்கள்ல கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க. அதனால மூலவர் தரிசனம் கிடையாது. உற்சவரை வணங்கிட்டு தீர்த்தம் குங்குமம் வாங்கிட்டு அப்படியே கையோட அதிரசம் தட்டை லட்டு எல்லாம் வாங்கி மலை மேல உட்கார்ந்து சாப்பிட்டு கீழே இறங்கினோம். இறங்கும் போது ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போனோம். சன்னதிக்கு பின்னாடி நிறைய பக்தர்கள் கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு புரியாம நாங்களும் ஆட்டு மந்தை மாதிரி கற்களை அடுக்கி கோபுரம் போல செய்து வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். மலை அடிவாரம்ல இருக்கும் பெருமாளையும் வணங்கிட்டு கோவில வலம் வந்துட்டு குன்றத்தூர்ல இருக்கும் முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வளர்பிறை சஷ்டியாச்சே எப்படி தரிசனம் கிடைக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே போனோம். ஆனா நாம எதிர்பார்க்காததை நடத்தி காட்டுவது தானே கடவுளோட மேஜிக். நாங்க கோயிலுக்கு போகும்போதே மதியம் 12 மணி. பொது வழியே ஃப்ரீயா இருந்துச்சு. கியூ மூவிங்லயே இருந்துச்சு. எங்கேயுமே நாங்க வெயிட் பண்ணல. அழகன் முருகனை அரோஹரா கோஷமிட்டபடி கண்குளிர தரிசனம் செய்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும் வழியிலேயே வெளியே எங்களோட வெஜ் மீல்ஸை திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு திரும்பிட்டோம். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.